Hello friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரொம்ப ஸ்பெஷலான ஃபோன் இருக்கு Vivo V20. இது ஆக்சுவலி இன்னும் லான்ச் ஆகல, நாளைக்கு தான் லான்ச் ஆகுது. நம்ம ஸ்பான்சர்ஸ்னால நமக்கு இன்னைக்கே இந்த ஃபோன் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல இது அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாக்ஸ் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 44 MP ஐ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கேமரா, அல்ட்ரா ஸ்லீக் மேட் கிளாஸ். இது எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணி சொல்றேன். 64 MP நைட் கேமரா, அப்புறம் Snapdragon 730G கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பின்னாடி பிரைஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 27,000. பட் ஆனால் இதோட அஃபிஷியல் ப்ரைஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரில. அப்புறம் சார் வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.89. அப்புறம் இது ஹெட்டு, அப்புறம் பாடி பார்த்தீங்கன்னா 0.49. அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8+128. அப்புறம் இது வந்து மிட் நைட் ஜாஸ்ங்கிற கலரில் இருக்குது. இப்போ அதை ஓப்பன் பண்ணலாம். முன்னாடியே சீல் பிரிச்சாச்சு, ஸோ ஈஸி. எடுத்தோடனே இந்த பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் நமக்கு வந்து கேஸும் பேப்பர் மேனுவல்ஸும் இருக்கும். இது வந்து நான் சைடில் வைக்கிறேன். ஸோ ஃபோன் எடுத்தாச்சு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்குது. அந்த இன்னொரு கலரில் ஐ மீன் அந்த கிரேடியன்ட் கலர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் நம்மக்கிட்ட வந்து சார்ஜர் இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்கிறது நல்ல மூவ். அப்புறம் டைப் சி கேபிள். இது எவ்வளோ வாட்ஸ்ன்னு நான் பார்த்து சொல்கிறேன். இது 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ சூப்பர். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸில் வந்து கேஸ் இருக்கணும், அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கணும். ஸோ கேஸ் தான் இருக்குது. அப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைட், சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, அப்புறம் வாரண்டி கார்டு அது மாதிரி இருக்குது. ஸோ இதான் அந்த கேஸ். டிபியூ கேஸ் தான், பரவாயில்ல, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபோனோட சீலை நம்ம பிரிக்கலாம். வாவ், செம்ம மேட் ஃபீலிங், சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா அந்த கலரில் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, பிளாக்கும் நல்லா தான் இருக்குது. ஓகே கைஸ், இதை செட்டப் பண்ணிட்டு நான் வந்து பேசுகிறேன். இதை சொல்லணும்னு நான் நினச்சேன். ஃபோன் இன்ஸ்டால் பண்ணும்போது இது வந்து நம்ம வந்து ப்ளோட்வேர்ஸ் வேணுமா இல்லை வேண்டாமான்னு கேட்குது. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம். ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட டிசைன் பார்த்திங்கன்னா வேறு லெவல் டிசைன். நம்ம சேனல்லே கவர் பண்ணியிருப்போம். Vivo X50 Pro, அதோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 rupees. அதோட சேம் டிசைன் தான் இந்த ஃபோன்லேயும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி கேமரா மாடியூல், அதே மாதிரி ஃப்ராஸ்டட் பேக் பேனல். இந்த பேக் பேனல் பற்றி என்ன சொல்கிறதே தெரியல, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. தொட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அந்த மேட் ஃபினிஷ் அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட டிசைனை வந்து இவங்க மிட்ரேஞ்ச் ஃபோனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு சூப்பரான மூவ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பவர் பட்டனில் வந்து ஒரு டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் வந்து ஒரு நல்ல டச் தருதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த ஃபோனோட இன்னொரு கலர் இருக்குது, வைலட் கிரேடியன்ட். அது இதோட இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் முடிஞ்சால் வாங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அந்த கலர் பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிளெயினாகவும் சட்டிலாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கலர் ப்ரிஃபர் பண்ணலாம். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டனும் அப்புறம் வால்யூம் கீஸ் இருக்கும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளெயினாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஃபோனோட டிசைன் அட்லீஸ்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இது ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனோட டிசைன் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ தான் நம்ம வந்து இதோட பேக் டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பேக் அளவு ரொம்ப ப்ரீமியமாகவோ ரொம்ப மாடர்னாவோ இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து இந்த டியூ ட்ராப் நாச் இருக்குது, பஞ்சோலோ எதுவுமே கொடுக்கல. இது கூட பிரச்சனை இல்லை, சமாளிச்சிடலாம். பட் கீழே பார்த்தீங்கன்னா அதோட சின்ன கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் கம்மிப்படுத்தியிருக்கலாம். இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.44 inch. இது ஒரு AMOLED டிஸ்பிளே தான். ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 Hz. இது மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே கலர்ஸ்லாம் நல்லா சூப்பராகவும் நல்லா வைப்ரண்ட்டாகவும் நல்லா பஞ்சியாகவும் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட ஸ்பான்சர்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நமக்கு இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா குயின் மொபைல்ஸ். நம்ம குயின் மொபைல்ஸ் ஒரு மல்டி பிராண்ட் ஷோரூம். எல்லா பிராண்ட்ஸில் இருக்க எல்லா மாடல் ஃபோன்ஸும் இங்கே கிடைக்கும். இவங்களோட ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃப்ளாஷ் சேலில் மிஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இங்கே ஈஸியாக உடனே கிடச்சிரும். இந்த Vivo V20 ஃபோனை நீங்கள் ப்ரீ புக் பண்ணி இவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா இவங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் நிறைய தருவாங்க. ஸோ மறக்காமல் இங்கே வாங்குங்க. குயின் மொபைல்ஸோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. கரூர் பாரடைஸ் பக்கத்துலேயே இருக்குது.
வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இவங்க ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபோனோட கேமரா ஸ்பெக்ஸ் பற்றி பார்ப்போம். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP, அப்புறம் 8 MP அல்ட்ரா வைடு, அப்புறம் 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை இவங்களும் வந்து நமக்கு வந்து 2 MP மேக்ரோ தரல. இந்த மேக்ரோ வந்து நமக்கு வந்து இந்த 8 MP அல்ட்ரா வைடே வந்து நமக்கு மேக்ரோ லென்ஸாக வந்து டபுள் அப் ஆகிக்கும். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 44 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதான் மெயின் ஹைலைட்டிங் பாயிண்ட். இப்போதைக்கு மார்க்கெட்டில் இதான் வந்து ஹையஸ்ட் ரெசல்யூஷன் உள்ள ஃப்ரண்ட் கேமரா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ஐ ஆட்டோ ஃபோக்கஸிங் வேறு இருக்குது, ஐ ட்ராக்கிங் வேறு இருக்குது. இந்த ஐ ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா நான் சோனி ஃபோன்ஸில் தான் பார்த்துருக்கேன். அதுவும் சோனி ஃபோன்ஸில் வந்து ரியரில் தான் இருக்கும், ஆனால் இவங்க வந்து ஃப்ரண்ட் கேமராவில் தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. அதனால ஃபோக்கஸிங் ஸ்பீட்ஸ்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதனால ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் OnePlus நாடுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால இந்த கேமரா ஒரு சில ஷார்ட்ஸில் வந்து OnePlus நாடு, அப்புறம் இந்த ஃபோனோட கேமரா வந்து நான் கம்பேர் பண்ணி போடுறேன். ஸோ நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். கேமரா சாம்பிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட கேமரா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட கேமரா மோட்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் எப்படி இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நைட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, ஃபோட்டோ, வீடியோ மோடில் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹை ரெசல்யூஷன் மோட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் 64 MP ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பனாரோமா இருக்குது, லைவ் ஃபோட்டோ இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, ப்ரோ மோட், AR ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் டாக்குமெண்ட் வேறு இருக்குது. ஸோ பரவாயில்ல. செட்டிங்ஸில் பார்க்கலாம் எவ்வளோ 4K 60 FPS ஆப்ஷன் இருக்கா நம்ம பார்க்கலாம். வீடியோ 4K, ஓ சூப்பர், 4K 60 FPS இல்லை, இங்கே பார்த்தா தெரியும். 60 FPS வச்சோம்னா அப்படியே 1080p ரெசல்யூஷனுக்கு வந்து ஜம்ப் ஆயிடுது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போது இந்த ஃபோனோட சாம்பிள் ஷாட்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். இங்கே தான் நான் கொஞ்சம் ஷாக்கானேன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து ஃபன்டச் OS வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். முந்திலாம் ஃபன்டச் OS பார்த்தீங்கன்னா ரொம்ப கார்ட்டூனிஷாக இருக்கும், ஆப் ட்ராவர்லாம் தரமாட்டாங்க. ஆனால் இப்போ ஆப் ட்ராவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் 5 ஆப்ஸ் இன்னொரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல்லாம் பார்த்தீங்கன்னா முந்திலாம் கார்ட்டூனிஷாக இருக்கும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இருக்க மாதிரியே இருக்குது. இன்ஃபேக்ட் முந்திலாம் நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து கீழே தான் இருக்கும், iOS-ஐ காப்பி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் நியூஸ் பேஜ் வேறு இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ செட்டிங்ஸில் போய் இது ஏன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் ரெண்டாவதுன்னு பார்க்கலாம். இங்கே தான் உங்களுக்கு ஒரு ஷாக் இருக்குது. ஃபஸ்ட்டு இது எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 11% தான் யூஸ்டு. ஸோ அரௌண்ட் 111 GB ஃப்ரீயாக இருக்குது, 114 சாரி. இப்போ இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பற்றி நம்ம பார்ப்போம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷனில் ரன் ஆகிட்டுருக்கு. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆண்ட்ராய்டு 10 தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சூப்பரான விஷயம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி ஃபியூ ஃபோன்ஸ் டு ரிசீவ் ஆண்ட்ராய்டு 11 அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அருமையான விஷயம். ஸோ வெல் டன் விவோ. அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட அஃபிஷியல் ப்ரைஸிங் எவ்வளோன்னு தெரில, பட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 28,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி கம்மியாகலாம், ஏன்னா இப்போ தான் இந்தியாவில் வந்து Pixel 4a லான்ச் ஆச்சு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000, ஐ மீன் 32,000. பட் இப்போ ஆஃபரில் வந்து 30,000க்கு செல் பண்ணிருக்காங்க. அதனால இவங்க இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க பார்ப்பாங்க. பட் 28,000 கேட்டிங்கன்னா இது வந்து நாட் பேட், நல்ல ப்ரைஸிங் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த 28,000க்கு உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் கிரேட் டிசைன் கிடைக்குது, அப்புறம் அந்த மேட் ஃபினிஷ் இருக்குது, டீசெண்டான கேமரா கிடைக்குது, அப்புறம் வேறு லெவல் ஃப்ரண்ட் கேமரா கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், டிசைனில் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப திக்காக இல்லை, இதுவும் கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.